Students, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மல்டிவேரியட் அனாலிசிஸில் உள்ள இந்த டாப்பிக்கில் ஃபோர்த்து டாபிக் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 3 டாபிக்ஸை நம்ம வீடியோவில் பார்த்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் அந்த ஃபோர்த்து செக்ஷன்ஸ் த சப்செட்ஸ் ஆஃப் காம்பனன்ட்ஸ் த மல்டிவேரியட் அனாலிசிஸில் உள்ள சப்செட்ஸ் ஆஃப் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ லாஸ்ட் வீடியோவில் ஒரு இம்பார்ட்டன்ட் அனாலிஸ்டிக் கொஸ்டின்ஸ் போட்டிருந்தோம், நீங்கள் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், ஃபர்தராக வீடியோஸுக்கு அது யூஸஸாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஒரு திரும்ப ஒரு யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக என்னென்னா மீன் வெக்டரையும் கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸையும் எப்படி பார்ட்டிஷன் பண்ணுறான், எப்படி பார்ட்டிஷன் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறோன்னு பார்க்குறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். So all subsets of components of X have the multivariate normal distribution. If we partition X, suppose X எப்படி partition பண்ணுறேன்னா, suppose we take the X 2x2 variables or 2x2 matrices. So அதை எப்படி இப்போ partition பண்ணலாம், X x1 x2 எடுக்கலாம், then mean vector m1 b2 எடுக்கிறோம். அதே மாதிரி தான் covariance matrixை, so covariance matrix is sigma is equal to row 1 1 row 1 2 row 3 இதெல்லாம் இருக்குது, 3x3 இருக்கிறத ரெண்டு பார்ட்டிஷனாக பிரிக்கிறோம். So sigma equal to sigma 1 1 sigma 1 2 sigma 2 1 sigma 2 2 நம்ம பிரிக்கிறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம், பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக ப்ராப்ளம் என்ன சொல்லுதுன்னா, if capital X be n3 of mu comma sigma with sigma equal to 4 1 0 1 3 0 0 0 2 or x1 x2 are independent. What about x1 x2 and x3 என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில். ஆக்சுவலாக இண்டிபெண்டன்னா என்னது, x1 x2 ஆர் இண்டிபெண்டன்னா கோவேரியன்ஸ் ஆஃப் x1 அண்ட் x2 ஈக்குவல் டு 0வாக இருக்கும். ஜெனரலாக நம்ம 2 dimension ரேண்டம் வேரியபிளாக பார்க்குறது அதே கான்செப்ட் தான் மல்டிவேரியட் அனாலிசிஸ்லேயே நம்ம பண்ணிட்டு வரோம். ஸோ ஆக்சுவலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லெட் x be n3 mu, ஸோ ரெண்டு பார்ட்ஸினாக பிரிக்கிறோம். ஸோ let x is equal to variable 3 rows and 3 columns. ஸோ வேரியபிள்ஸ் என்னது n3, ஸோ x1 x2 x3 and sigma is equal to 4 1 0 1 3 0 0 0 2. okay, so covariance matrices எப்படி டிஃபைன் பண்ணுறோம், sigma 1 1 sigma 1 2 sigma 1 3 sigma 2 1 sigma 2 2 sigma 2 2 sigma 2 3 sigma 3 1 sigma 3 2 sigma 3 3. okay, so here sigma 1 and equal to value என்னது 4, sigma 1 2 value என்னது 1, then sigma 2 1 value என்னது 1, then sigma 1 3 value 0. okay, sigma 3 1 value 0, then sigma 2 2 equal to 3, sigma 3 2 3 is equal to 0, sigma 2 3 is equal to 0, then sigma 3 1 is equal to 0, sigma 3 2 is equal to 0 and sigma 3 3 is equal to 2. okay, here என்ன ப்ரூஃப் பண்ணோம், here are x1 x2 are independent. so x1 and x2 are independent na, so what is the covariance of x1 x2, that is equal to here sigma 1 2 is equal to 1 and sigma 2 1 also 1. okay, is equal to sigma 2 1. so sigma 1 2 equal to 1 na, covariance of x1 x2 is not equal to 0. okay, so இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, therefore sigma 1 2 equal to 1 na, this covariance x1 x2 is not equal to 0. okay, therefore x1 and x2 are not independent. then we check the second part. okay, second part, what about x1 and x2, x1 and x2 and x3 ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல x1 x2 ன்னு கேட்டாங்க, x1 x2 ன்னு. ஸோ செகண்ட் பார்ட் வாட் அபவுட் x1 x2 சேர்த்து x3 தனியாக கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது என்ன பண்ணோம், பார்ட்டிஷன் பண்ணோம்.
partition x and sigma. So x is equal to another x1, x2, x3. Okay. And sigma is equal to 4, 1, 0, 1, 3, 0, 0, 0, 2 கொடுத்துருக்காங்க. So partition x and mu. So ரெண்டு partition ஒன்று x1, x2 எடுக்கிறோம், இன்னொன்று x3 எடுக்கிறோம். So ரெண்டு போர்ஷனாக பிரிக்கிறோம், x1, x2, x3. So ரெண்டு வேரியபிள் மாதிரி. அதே மாதிரி இதையும் ரெண்டு பார்ட்டிஷனாக பிரிக்கிறோம். ஸோ 3 வேரியபிளாக 2 வேரியபிள் ஆக்குறோம். ஸோ ரெண்டு பார்ட்டிஷனாக பிரிக்கிறோம். பிரிக்கும் என்ன நடக்கும்? ஸோ திஸ் சிக்மா இஸ் பார்ட்டிஷன் டு சிக்மா 1, சிக்மா 1, சிக்மா 2, சிக்மா 2. ஓகே. ஸோ இப்போ கோவேரியன்ட் மேட்ரிக்ஸை ரெண்டு பார்ட்டிஷனாக பிரிக்கும் போது இந்த மாதிரி ஆகுது. ஸோ என்ன சொல்லி போகிறோம்? ஸோ வாட் அபவுட் x1 and x2? ஸோ ஆர்டினரி x1, x2 இருக்கும்போது x1, x2 சேர்த்து ஒரு வேரியபிளாக எடுப்போமே, x1 கேபிட்டல் x1 எடுக்கலாம், and this is capital X2 எடுக்கலாம். So x1, x2 here sigma 12 is equal to, what is sigma 12? 0, 0. Sigma 12 is equal to 0, 0. Therefore இதிலிருந்து எது கிடைக்குது? Therefore covariance of x1, x2 and x3 is equal to 0. Therefore x1, x2 and x1 gamma x2 and x3 are independent. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மெயினாக அந்த பேசிக் கான்செப்ட் வச்சு தான் அந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணோம். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு அட்வான்ஸ் இதே மாடலில் ஒரு ப்ராப்ளம் பார்க்குறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அடுத்த வீடியோலையும்.